கார்த்திகேயன் சார், இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்குங்க ஒட்டுமொத்தமாக எம்எஸ்எம்இயை பேஸ் பண்ணி நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதில் இப்போ அந்த கிரெடிட் கேரண்டி என்ஹான்ஸ் பண்ணியிருக்கிறது மூலியமாக அங்கே இருக்கக்கூடிய, அதாவது தொழில் ஹப்பாக இருக்கக்கூடிய ஒரு கோவைக்கும் திருப்பூருக்கும் இந்த மாதிரி இடங்களுக்கு குறிப்பாக சின்ன சின்ன மைக்ரோன் ஸ்மாலில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாங்களா? ஆமாங்க, கண்டிப்பா புரிஞ்சுக்கலாங்க. நம்ம ஏன்னா அது வந்து மைக்ரோ தான் ஜாஸ்தி இருக்கும். 97% ஆஃப் எம்எஸ்எம்இஸ்ல வந்து மைக்ரோ தான் இருக்கும். ஸோ அது 5 crore எம்எஸ்எம்இ கவருங்கிறது வந்து நல்ல டு 10 crores பண்ணது வந்து நல்ல மூவ்ங்க அது ஆக்சுவலா. ஓகே 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 இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, யூத்தை வந்து இதில் இன்னும் அதிகப்படியான அளவுக்கு இதில் உள்ள வர வைக்கிற கொண்டு வரதுக்கான வழிவகைகள் பண்ணப்படும் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய வெல்கமிங் ஃபேக்டராக பார்க்கப்படுது. அதில் உங்கள் பார்வை என்ன? அது டீடைல்ஸ் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து ஒரு 27 செக்டாருக்கு வந்து நாங்க ஸ்டார்ட் அப் யூத்துக்கு உள்ள கொண்டு வர மாதிரி பிளஸ் எம்ப்ளாய்மெண்ட்லயும் கொஞ்சம் பெனிஃபிட் சொல்லியிருக்காங்க. அதை பத்தி இன்னும் டீடைல்டா வரணுங்க. அனெக்சர் டின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அது வந்து இன்னும் ரிலீஸ் ஆகல, வெப்சைட்ல நாங்க செக் பண்ண போது. ஸோ அது ஒன்ஸ் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா இன்னும் அந்த டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருமே நமக்கு. நல்லது சார். சார், இப்போ நிறைவாக ஒரு கேள்வி. ஓவராலாக இந்த பட்ஜெட் பொறுத்தளவுக்குங்க எம்எஸ்எம்இக்கு என்ன பெனிஃபிட்டை கொடுத்துருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆர் ஒரு வெல்கமிங் ஃபேக்டர் அது இருக்கு, இல்லை இது இன்னும் கிளாரிஃபை பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு என்ன நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு? நம்ம வெல்கமிங் மூவ் தாங்க. எம்எஸ்எம்இயோட growth வந்து இப்போ நம்மளோட லாஸ்ட் பட்ஜெட்ல இருந்து ஜூலை 2024 பட்ஜெட்டும் சரி இப்பவும் சரி பாத்தீங்கன்னா எம்எஸ்எம்இ பத்தி நம்ம நிறைய பட்ஜெட்ஸ்ல கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி அதுக்கான நிறைய ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ எம்எஸ்எம்இயோட growth வந்து இந்த ஃபர்தரா இன்னும் பெட்டரா இருக்கும் இந்த கம்மிங் இயர்ஸ்ல நம்ம நம்பலாம். இல்லை, ஏன்னா ஏற்கனவே லாஸ்ட் ஒரு 2019, 20, 21 பட்ஜெட்லாம் நாங்கள் வந்து நிறைய யூத்ஸுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்போம், அந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுப்போம். அது எதுவுமே இதுல வரலைங்க சார். இது இன்னும் வரல. கனெக்ஷன் டி பார்த்துட்டு நான் சொல்றேன். ரைட் சார், ரொம்ப நன்றி திரு கார்த்திகேயன். தேங்க்யூ சார். எம்எஸ்எம்இ கவர் வந்து 5 crore இருந்து 10 crores என்ஹான்ஸ் பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க. சோ இது வந்து மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்து நல்ல பெனிஃபிட் ஆகும்னு சொல்லி நாங்க எதிர்பார்க்கிறோம். அடுத்தது வந்து கஸ்டமைஸ் கிரெடிட் கார்டு அப் டு 5 lakhs லிமிட் ஃபார் 10 லட்சம் எம்எஸ்எம்இஸ், அது எஸ்பெஷலி மைக்ரோ இருக்கிறவங்களுக்கு உதயம்ல ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு நல்ல வெல்கமிங் மூவுங்க. அடுத்தது ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு 10,000 crores வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து என்னன்னா அந்த எம்எஸ்எம்இஸ் வந்து க்ரோ ஆகிற போது இந்த ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து அவங்களோட ஈக்விட்டிக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ அது ஒரு வெல்கமிங் மூவ். அடுத்தது விமன் என்டர்பிரனருக்கு வந்து அப் டு 2 crores வரைக்கும் லோன் கொடுத்துருக்காங்க, ஈஸியா கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஒரு வெல்கமிங் மூவ். ஃபார் எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து 20 crores வரைக்கும் அவங்களுக்கு வந்து டேர்ம் லோன் கொடுக்கறதுக்காக ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எம்எஸ்எம்இ செக்டர் வந்து பூஸ்ட் பண்றதுக்காக, எக்ஸ்போர்ட்ஸ்ல பூஸ்ட் ஆகிறதுக்காக யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டார்ட் அப் ஃபண்டிங் பத்தி சொல்லியிருக்காங்க. பட் அதுல வந்து 27 செக்டார், அதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் வந்ததுன்னா நமக்கு தெரிஞ்சிடும் பட்ஜெட்டோட டீடைல்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லெதர் அண்ட் டாய் மேனுஃபேக்சரிங்க்கு வந்து கொஞ்சம் பூஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஃபுட் ப்ராசஸிங் செக்டாருக்கு கொஞ்சம் பூஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதை பத்தி டீடைல்ஸ் எல்லாமே படிச்சிட்டோம்னா தெரிஞ்சிடும். பட் டெஃபினட்டா இந்த பட்ஜெட் பாக்குற ஏர் கார்கோ அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லா இடத்துலயுமே இன்க்ரீஸ் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்போர்ட்ஸுக்காக நிறைய இந்த தடவை இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எம்எஸ்எம்இ ஓட டெஃபினிஷன் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸோட லிமிட்டும் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸோட லிமிட்டும் எல்லாமே வந்து இருக்கிற எக்ஸிஸ்டிங் லிமிட் வந்து அப்படியே 2.5 times பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன ஆகும்னா எம்எஸ்எம்இக்கு வந்து இன்னுமே நல்ல ஒரு ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும். மைக்ரோக்கு வந்து நாங்க நிறைய தடவை சொல்லியிருந்தோம் சார், அவங்க பிளான்ட் அண்ட் மிஷினரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1 crore தாண்டிட்டாலே அவங்க வந்து மைக்ரோல இருந்து ஸ்மாலுக்கு போயிடுறாங்கன்னு சொன்னோம். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் 1 crore லிமிட் இப்போ 2.5 crore லிமிட்டா மாத்திட்டாங்க. 2.5 timesங்கிறது அதுதான் மீனிங். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அது பெரிய ஒரு பூஸ்டா இருக்கும் நமக்கு ஆக்சுவலா. நிச்சயம்.